أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال ربي ربي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي صدري அளவில்லா அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை போற்றி ஆராதனை செய்கிறோம். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடத்தி காட்டிய சத்திய சகாபாக்கள் சகாபியர்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த நல்லடியார் மீதும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது விதியாக்கியுள்ள இந்த ஜும்மா என்னும் கடமையை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதன் அடிப்படை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் எல்லாம் இதற்கான கூலியை அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நிரப்பமாக கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஏக ரஹ்மானுடைய மார்க்கம் அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட இந்த தூய கொள்கை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்றிணைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்
திருமறையிலே சொல்லித் தரும் பொழுது இந்த மார்க்கம் என்பது எனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் பேசி காட்டுகிறார். இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம். இஸ்லாம் என்ற இந்த ஒற்றை கொள்கை மட்டும்தான் ஏக ரஹ்மானிடத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறை வாயிலாக பேசி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையால் நாம் எல்லாம் இந்த மார்க்கத்திலே ஏதோ ஒட்டி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய கருணைகளிலே இந்த மார்க்கத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். அப்படி தந்த இந்த மார்க்கம் நம்ம இடத்திலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் எதன் அடிப்படையிலே செயல்படுகிறோம் என்று ஒரு கணம் நமக்கு நாமே கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், ஒன்று மனோ இச்சையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம், மார்க்கத்தை அமைத்துக் கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் யாரால் ஏதாவது சொல்லுகின்றார்கள், பெரியோர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், என்னுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் வந்தது என்ற அடிப்படையிலே ஆதாரம் இல்லாமல் நாமளாக ஒன்றை கற்பனை செய்து மார்க்கம் என்ற அடிப்படையிலே அந்த இபாதத்தை செய்வது, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே குப்பையிலே சேர்க்க வேண்டிய ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் இத மார்க்கத்துடைய ஓனர் அல்லாஹ் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டான். வேற யாரும் ஓனர் இல்லை என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டான். இந்த மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை உருவாக்குவது, ஒரு சட்டத்தை இல்லை என்று ஆக்குவதற்கு அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழல் தான், அப்பேற்பட்ட அந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் நம்ம கையிலே தந்திருக்கின்றான். யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்வதை தாண்டி நம்முடைய தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துடைய அதிகாரத்தை வழங்கவில்லை. இப்பேற்பட்ட சூழல் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரி இருக்கின்றது என்று அவர் தன் திருமறையிலே பேசி காட்டுகின்றார். அப்படியெல்லாம் பேசிய அந்த அல்லாஹ் மார்க்கத்துடைய அதிகாரத்தை இந்த நபியிடத்தில் கொடுக்கவில்லை. ஒரு சின்ன உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம், எந்த மார்க்கத்தில் இருக்கின்றோம் என்பதை எளிமையான முறையில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் ஜைனப் பின் சக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி, அந்த மனைவியுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே போனால் கொஞ்சம் நீண்ட நேரம் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் கூடுதலாக டைம் எடுப்பாங்க. அந்த ஜைனப் அவருடைய வீட்டில இருந்து அவங்க என்ன சொன்னா, தேன் எடுக்க இல்லையா, இந்த தேனை ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதை வாங்கி விரும்பி குடிக்கிறாங்க, நிறையவும் குடிக்கிறாங்க. இது இன்னொரு மனைவிமார்களுக்கு ஒரு விதமான சங்கடம் எல்லாத்தையும் இருக்கதான் செய்யும். சக்கரத்தி என்கின்றது நம்முடைய தாய்மார்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அது குறிப்பா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு விதமான ஒரு மனசுல ஒரு நிழல். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் கோலமா போயிடுறாங்க, ஜைனபோட வீட்டுக்கு போனா ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, அவங்க நல்லா பேசுறாங்க, இது மாதிரியான சின்ன சின்ன ஒரு குறையோட இவங்க உள்ளத்துல இருக்குது. அப்ப இவங்க ரெண்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. யாரெல்லாம்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஜைனபோட வீட்டுக்கு போயிருக்காங்க, அடுத்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வரக்கூடிய நேரத்துல அங்க எப்படியும் தேனை குடிப்பாங்க. வந்தா நம்ம வீட்டுக்கு நேரம் வருவாங்க. ஒண்ணு என் வீட்டுக்கு வருவாங்க, இல்ல உன் வீட்டுக்கு வருவாங்கல்ல. நாம ரெண்டு பேரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த மாத்திரத்துல நாம எல்லாம் ஒண்ணு சொல்லிடுறோம், என்ன ரசூலுல்லாஹ் அங்க என்னவே சாப்பிட்டு வந்தீங்க, ஒரு மாதிரி உங்க வாழடிக்க என்று சொல்லி இல்லாத ஒரு செய்திய, ஒரு பொய்யான ஒரு செய்திய ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க சொல்லுவோம் என்ற அடிப்படையில ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு பேரும் தீர்மானம் எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டா வர்றாங்க ரசூலுல்லாஹ் சையதோட வீட்டுல தியான குடிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் உரையாடுறாங்க, இருக்கிறாங்க. அடுத்த மனைவி வீட்டுக்கு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல இவங்க வீட்டுல ரெண்டுல ஒரு மனைவி வீட்டுக்கு வந்த மாத்திரத்துல அவங்க உடனே சொல்றாங்க, என்ன யாரும் சொல்லலாம், எங்க வீட்டு வர்றீங்க, உங்க மேல ஒரு மாதிரி வாட அடிக்குத என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா,
உங்களுடைய வாயில உங்களுடைய பேசக்கூடிய வார்த்தையில ஒரு மாதிரி கெட்ட வாடை இருக்கிற, ஒரு மாதிரி கருவேல மரத்துடைய பிசினாடை எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. யாரும் சொல்லல என்ன சாப்பிட்டு வந்தீங்க என்ற அடிப்படையில தன்னுடைய கணவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மனைவி கேட்கிறாங்க. கேட்க மாட்டதான் ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே சேனப்படி விட்டு போனேன். வழக்கமா தேன் கொடுப்பாங்க, அதை தான் குடிச்சேன். தேன் குடிச்சா ஒரு மாதிரி பிடிக்கலையோ, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதோ, ஒரு மாதிரி கெட்ட வாடை இருக்கிறோ என்று சொல்லி உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரு அல்லாஹ் ஹலாலாக்கியது. தேன் என்பது ஹலாலான உணவு, ஆகுமாக்கப்பட்ட உணவு. ஆகுமாக்கப்பட்ட அந்த உணவை ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி பிடிக்கலன்னு சொன்ன மாத்திரத்துல உடனே அங்க சொல்றாங்க, நான் இனிமே தேனை குடிக்க மாட்டேன், எனக்கு ஹராம் என்றாங்க. தனக்கு ஹராம், ஒட்டுமொத்த மக்களும் சொல்லல, எனக்கு ஹராம், அது எனக்கு சரி வரல, என் மனைவிக்கு பிடிக்கல, அதனால எனக்கு பிடிக்கல என்று சொல்லி நல்ல பொருளை, ஆகமாக்கப்பட்ட பொருளை அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு தானே ஹராம் வேண்டிகள் பண்றாங்க. படைத்த அனுமானம் தெரியுமில்ல, எதை எங்க செய்ய வேண்டும், எப்பேற்பட்ட சூழல் இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நான் சொல்லக்கூடிய செய்தியை எடுத்து சொல்வதுதான் இந்த தூதருடைய கடமை. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஹராம் ஆக்கிடும், உங்க சௌரியத்துக்கு ஹராம் ஆக்கிடும். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அல்லாஹ் பேசி காட்டுகிறான். சூரத்து தக்ரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்துல முதல் வசனத்துல எடுத்து பார்த்தால் அல்லாஹ் இந்த நபியை நோக்கி கடுமையான முறையில் விமர்சனத்தை வைக்கின்றான். எந்த அளவுக்கு? யா அய்யுஹன் நபியு லிமா துகர்ரிமு அல்லாஹ் தப்திகி மர்வத அஜ்வாதிக வல்லாஹ் கஃபூருர் ரஹீம். நபியே, உங்களுடைய நான் அனுமதிச்சிருக்கிற தேனை, நான் அனுமதித்த இந்த தேனை உங்க மனைவிக்கு பிடிக்கணும்னு சொன்னால நீங்க அதை ஹராமாக்கியோ. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? யார் இடத்துல? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பேசுறான். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அல்லாஹ்வாகிய படைத்த ரஹ்மானாகிய நான் ஒன்றை ஹலால் என்று வைக்கிறேன், உங்க சௌரியத்துக்கு நீங்க ஹராம்ங்கறீங்க. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இப்பேற்பட்ட நபி இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அருட்கொடை, ரஹ்மத்துல் ஆலமீன். இவரை தாண்டி அவன் அடுத்த நபி இல்லை, இவரெல்லாம் சிறந்த நபி என்றெல்லாம் அல்லாஹ் ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுகின்றார். இன்னொரு புறம் நீங்க செய்வது தப்பு, சரியில்லை, என்னுடைய அதிகாரத்துல நீங்க கை வைப்பார்கள், அது சரி கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில கடுமையான முறையில ஒரு வசனத்தை இறக்கி இந்த தூதருக்கு பாடம் அளிக்கிறார் என்று சொன்னால் இந்த மார்க்கம் எவ்வளவு தெளிவான மார்க்கம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னால் கூட, ரசூலுல்லாஹ் தனக்குத்தானே ஹராம் என்று சொன்னால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற அதிகாரத்தை அது ஹலால் என்பதை ஹராம் என்று ஆக்குவது எனக்கு இருக்க அதிகாரம். உங்க மனைவி பிடிக்கிறது சொன்னா அதை நீங்க வாங்கி போயிடோ, உங்க வாய்க்கு பேசுகிறீரோ என்று நம்மளை நோக்கி அல்லாஹ் கேட்பதை தாண்டி தன்னுடைய தூதரை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழுத்தம் திருத்தமா கேட்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? இந்த மார்க்கம் தெளிவான ஒரு மார்க்கம். எந்த இடத்திலும் யாரும் எதுவும் செய்ய முடியாத ஒரு மார்க்கம். அதனாலதான் இன்றைக்கு இப்பொழுது வரைக்கும் இந்த மார்க்கத்தை எத்தனையோ அயோக்கியர்கள் அழிக்க வேண்டும் நினைக்கிறானே இல்லையா? எத்தனையோ மக்கள் வந்தார்களே, எவ்வளவு மக்கள் இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் நினைச்சாரு. அப்படியெல்லாம் நினைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த மார்க்கத்தோடு இணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு காட்சி தான் பார்க்க முடியும். என்ன காரணம்? இது மனிதனுடைய கை அல்ல. இந்த மார்க்கம் மனிதனுடைய கைகளில் கலக்கப்படவில்லை. மாறாக ரஹ்மானிடத்தில் வந்த இந்த மார்க்கம் என்பது அவன் அங்கீகாரம் கொடுத்த இந்த மார்க்கத்தை வேற யாரும் கைவிக்க முடியாது. இன்னைக்கு பொழுது வரைக்கும் அசையாத மிகப்பெரிய ஆலமரமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருப்பதனாலதான். நம்ம சௌரியத்துக்கு, நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமே. இன்றைக்கு எடுத்து பாருங்க, எத்தனையோ விடயங்கள், எத்தனையோ மார்க்கத்தில் மாற்றமான நம்முடைய மனசு சொல்கின்றது. ஆகையால அது சரி, என்னுடைய மனசு தவறுக்குது, ஆகையால தப்பு. இன்னைக்கு நடக்கா இல்லையா? சாதாரண விடயத்தை எடுத்து பாருங்க, நமது ஊரில் நடக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் எடுத்து பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் இறந்துட்டான், யதார்த்தம் எல்லாரும் ஒரு நாள் மரணிக்கணும், யாரும் மரணிக்காம இருக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய விதி. நீ எப்பேற்பட்ட
கொம்பா இருந்தாலும் சரிதான், இந்த நாட்டுக்கே நீ ஜனாதிபதியாக ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் என்கிட்ட வரணும். இது விதி. நீ யாரா இருந்தாலும் சரிதான், என்ன நேரம் அது மட்டும் தெரியாது. அல்லாஹ்வுடைய செட்டப்ல அல்லாஹ்வுடைய விதியில குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், ஒரு நாள் நீ செத்து ஒளிவாய், ஒளிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால் எல்லா பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது நமது ஊர்ல பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இறந்த வீட்டுல இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த வீட்டு முன்னால ஒரு நாய் குறைக்கின்றது என்று சொன்னால் நமது ஊர்ல என்ன பழக்கம்? நாய் குறைச்சிருக்கு, எனக்கு இறந்தாலும் எங்க அத்தா அப்பதான் வந்திருப்பாங்க நாய் வேடத்துல. அது சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? நம்ம அத்தாவை எவ்வளவு கண்ணியமா வச்சிருப்போம், நம்முடைய அம்மா எவ்வளவு கண்ணியமா வைத்திருப்போம், எவ்வளவு பாசத்தோடு நேசத்தோடு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த தாய் இறந்து விட்டார் என்று சொன்னால், வீட்டு வாசல் நாய் குறைக்குது என்று சொன்னால், வீட்டு வாசல்ல வேற ஏதாவது ஒண்ணு குறைக்குது என்று சொன்னா உடனே நமக்கு என்ன சொல்றாங்க? நம்ம ஊரு பழக்கம், அந்த நேரத்தில் இறந்தாங்கல்ல, போனவர் இறந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த நாய் வடிவு இல்ல வந்திருக்காதாக ஒரு நிலையில வைக்கிறாங்க. கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? கண்ணியத்துக்குரிய நம்முடைய தகப்பனார் இறந்து விட்டார் சொன்னா நாயோட ஒப்பிடுவதா? உயிரோடு இருக்கும்போது சொன்னாலும் கோபம் வருது மனுஷனுக்கு. எதாவது வராங்க, உயிரோட ஒரு மனுஷன் இருக்கான், கோபத்துல விட நாயன்றோம். யாரை பார்த்து நாய்ங்கிற கேட்கிறோம். ஏன்? அது 5 அறிவு 3 அறிவு உள்ளது, என்ன எப்படி ஒப்பிடுவ? அது எதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடுவேனா என்று சொல்லி வேட்கையா பேசுவோம். இறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய தகப்பனாரோ தாயோ அக்காவோ அண்ணனோ யாரோ சொந்தம் இறந்து விட்டான்னு சொன்னா நாய் குறைப்பது என்பது அது யாருக்கும் ஒரு சிக்கலை கொடுக்கும், அதோடைய இடத்துக்கு. அதானே அது குறைப்பது என்பது ஒரு பெயர் பசியாலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அது குறைப்பதை எனக்கு இறந்ததுனால அவங்க இந்த வழியோடு வந்திருப்பாங்க, ஆகையால அங்க என்ன தண்ணி வைக்கணும் அதை வைக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நமது ஊர்களில் இது மாதிரியான கலாச்சார புதுமையை பூத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா? யார் காட்டி தந்தது? இன்னும் என்ன, அந்த மௌத்தான அந்த கபர்ல போய் அடக்கமணி பண்ண இல்லையா, அந்த கபர்ல போய் பாலை விட்டு கையில் ஊத்தக்கூடிய காட்சி அவர் எது குறிப்பாரா? எதாவது நடக்குமா? ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் எல்லாம் வெட்டி விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க, இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தேவை அதிகம், இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லாமே. இறந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்தில் போய்விட்டான் சொன்னால் அவனுடைய கஷ்டம் இல்ல, ரஹ்மானுடைய கஷ்டம் இல்ல. இன்னைக்கு நம்ம சமூகத்திலே சில மக்கள் இருக்கிறவங்க பேய் பிசாசின் அடிப்படையில நம்மளால என்ன காரணம்? இறந்துன்னு சொன்னா வருவான் என்ற நிலையில இன்னைக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருக்காங்க. அதாவது நாயுடைய கதையெல்லாம் வருது, நாயுடைய அடிப்படையில இன்றைக்கு பேசக்கூடிய நிலையா வருது. அவரெல்லாம் இந்த பேய் அடிப்படையில இந்த நாயுடைய உருவத்தில் வந்திருப்பாங்க, அப்படி வந்திருப்பாங்க, இப்படி வந்திருப்பாங்க என்று சொல்லி இன்றைக்கு இது மாதிரி கலாச்சாரமே இல்லையா? இது எப்பேற்பட்ட கலாச்சாரம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் சந்தேகப்படுகின்றோம். அல்லாஹ் தான் திருமலை சொல்றான், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் சொன்னா அவனுடைய அனைத்துமே என்பத்தில் இருக்குது. அவன் நல்லவனா இருந்தால் அதுக்குண்டான பிரதிபலியோடு அங்க கபரிலே சந்தோஷமாக இருப்பான், அதற்குண்டான வெகுமதியை பெற்றுக் கொண்டு இருப்பான், அதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு இருப்பான். கெட்டவனா இருந்தா அதற்குண்டான வெகுமதியான அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். அவன் எங்க வெளியே வர சாத்தியமே இல்ல. கெட்டவனா இருந்தால் அல்லாஹ் பேசி காட்டுகின்றார், ஒரு கெட்ட அடியாரா இருந்தால் என்னை வெளியே விடுங்க, நான் நல்லவங்க செஞ்சுட்டு திருமணம் உள்ள வரமா, அதைத்தான் ஒரே நடக்குமே தவிர அல்லாஹ் சொல்லிவிட்டான், உனக்கு பரிசு என்கிற திரை இருக்கின்றது, இந்த உலகத்துக்கு உனக்கு சம்மதம் இல்லை, உனக்கு கொடுத்த காலங்கள் நீண்டது, 60 வயசு 70 வயசு 100 வயசு காலங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்திலே நீ செய்ய வேண்டிய அமல்கள் லட்சம் இருந்தது, அப்பெல்லாம் செய்யாம இன்னைக்கு கபர்ல வந்து உனக்கு வேதனை தரக்கூடிய நேரத்துல என்னை விட்டுடான்னு அழுகிறிய, ஒப்பாரி வைக்கிறிய, ஓரமிடுறிய, எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த யாரும் உன்னால் உதவி செய்யப்பட முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நமது சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு இப்படியான நிலை. மௌத்தாயிட்டான்னு சொன்னால் இன்னும் கூடுதலா நாங்க 200 ஜுஸ் ஓதிட்டு 200 யாசின் ஓதிட்டு அவர் ஹதியா பண்ண போறோம். 150 யாசினே ஹதியா. யாருக்கு ஹதியா? அவர் என்ன செய்ய போறாரு? யாசின் என்பது நமக்கு தேவையானது. யாசினுடைய வார்த்தைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனம். இன்னைக்கு
அறிவுகளும் ஏழோட படிச்சிருக்கிறோம், நாங்க தான் பெரிய ஆட்கள், எங்களை தாண்டி யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய இது மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இப்போ மௌத்தான வீட்டுல எதை ஓதுறாங்க? யாசின் சூரா ஓதுவாங்க. அது சொல்லக்கூடிய வசனங்கள் என்ன? இதை உயிரோடு இருப்பவரை எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனம் என்று அல்லாஹ் பேசி காட்டுகிறான். நம்ம என்ன செய்யறோம்? செத்து கொண்டு பேசிக்கிட்டு செத்து போய்விட்டான். ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. இறந்து போன அந்த மையத்துக்கு போய் நான் யாசின் ஓதுகிறேன், 200 யாசின் ஓதுறேன், 150 யாசின் ஓதுறேன், ஹதியா செய்து விட்டேன். தன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், தாய் இறந்து விட்டார், தன்னுடைய சொந்தமான இறந்து விட்டால் அவர்களுக்காக நிரந்தர நன்மையா இருக்கக்கூடிய ஜதக்கத்தல் சாமியா என்று சொல்லக்கூடிய அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு கிணறு வெட்டி கொடுப்பது, ஒரு அடிமை வைப்பது, ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது, இது மாதிரியான சதக்கத்தல் ஜாரியா என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இது மாதிரியான காரியங்களுக்கு நாம் முன் வர மாட்டோம். ஆனா என்ன செய்வாங்க? 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு அசத்து வரா ஒரு 4 ஏசலுக்கு போயா மத்தவங்க காசு கூடும், விலைவாசி கூடும். தகப்பனாருக்கு அவ்வளவு செய்யணுமா? அசத்த கூட ஒரு 1000 ரூபாய் அவர் 4 ஏசல் வருவாரு, அதிகா பண்ணியா போயிட்டு வர பாசம் முடிஞ்சு வச்சு இது ரசூலா காட்டி தந்ததா? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்களே, மரணிக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை சஹாபாக்கள் யாசின் ஓதுனாங்க? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்திருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய ஈமான் நம்மள போன்ற ஈமானா? நம்ம நீ ஃபஜ்ரோட தொழுக மாட்ட பெரும்பாலான மக்கள் வெள்ளிக்கிழமை அழகிய நாள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நாள், வெள்ளிக்கிழமையிலே சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களே வெள்ளிக்கிழமை சிறந்தது என்று ரசூலா பேசி காட்டுகின்றார்களே. இந்த வெள்ளிக்கிழமையில காலையில 2 ரக்காயத் அல்லாஹ்வை நன்றி சொன்ன மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் இருக்குதா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய இந்த சித்தம் நம்மகிட்ட எப்போ வந்திருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள், அவர்களுக்கு எந்த சஹாபாக்களும் யாசின் ஓதவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நாய்கள் இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததால ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல போய் நாய் குறைச்சதா? அல்ல சஹாபாக்கள் அங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை பாதுகாப்பு ஊத்தினார்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஒருவேளை உணவு எடுப்பது மிகப்பெரிய தவமாக இருந்தார்கள். பசியும் பட்டினியுமாக இந்த மார்க்கத்திலே தன் உயிரை நீத்தார்களே. இதற்காக சுட்டிக்காட்டு என்று சொன்னால் இந்த மார்க்கத்துடைய அதிகாரம் என்பது நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய பேச முடியுமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக யாரோ சொன்னார்கள், யாரோ செஞ்சார்கள், எங்க இருக்குது எதையுமே யோசிக்காமல் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரை யாராவது சொன்னா உடனே ஏற்றுக்கொள்றோமே. உலகத்தை ஏற்றுக்கொள்வாங்க? நினைச்சு பாருங்க. உலகத்துல ஒரே ஒரு செய்தி உங்களை சொல்லப்படுது, ஒரு வியாபாரம் செய்யுங்கிறாங்க. பையெல்லாம் முதலாளிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சா அப்படி வாரம் ஆயிரும் சொன்னா என்ன செய்வோம்? சின்ன கிராமம் தான், வெட்டி கடை வைக்கிறோம், சின்ன கடை வைக்கலாம், இது ஓடும். ஒரு சூப்பர் மார்க்கெட் பல ₹1 போட்டு வைங்க அப்படி இருக்கும் போய் என்று சொன்னா யோசிச்சு செய்வோமா? யோசிக்காம சொன்ன மாத்திரத்துல ஒரு இடத்தை வாங்கி ஒரு 100 சென்ட் வாங்கி ஒரு ஏக்கர் வாங்கியா எல்லாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? அதுல போடக்கூடிய முதல், அதுல போடக்கூடிய அந்த முதலீடு, அதுல எனக்கு வரக்கூடிய லாபம் வரணும். 5 பைசா நட்டம் ஆயிடக்கூடாது மனுஷன் நினைப்பான். அதுக்காக 1க்கு 1000 ரூபாய் யோசிப்பான். சரிதானா, பண்ணலாமா, வைக்கலாமா? ஒரு தடவைக்கு லட்சம் யோசனை பண்ணி அது சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் கேட்ப. ஒரு தொழில் செய்யறதா கூட, ஒரு தொழில் செய்யறாங்க கூட அந்த தொழில் பலசரக்கடை வைக்கப்படலாம், அந்த பலசரக்கடை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் கேட்பாங்க, எங்க கொள்முதல் பண்ணுவீங்க, எப்படி செய்வீங்க, என்ன செய்வீங்க, எவ்வளவு லாபம் வரும் கேட்கணும். அப்படியே கண்ணை மூடி போக கூடாது, கண்ணை மூடிட்டு எல்லாம் பின்பற்ற கூடாது. கண்ணை மூடி அப்படியே விளையாடுறது நம்ம ஆட்டு மந்தை கூட்டம் அல்ல, சிந்திக்கக்கூடிய மக்கள் அல்லவா? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? ஒரு தொழில் செஞ்சா கூட அது சார்ந்திருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய அந்த மக்களுடைய கருத்தை கேட்போம், அனுசரி கருத்தை கேட்போம். சரிதானா, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் கேட்கறதுக்கெல்லாம் உலகத்துல ₹1 போட்டாலும் நஷ்டம் ஏற்படக்கூடாது நினைக்கக்கூடிய இந்த மனுஷன் மார்க்கம் வந்தா ஒரு பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, அப்படியே ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை இருந்தா சொன்னா நல்வாக்கு நினைக்கும். ஏதோ அல்லாஹ்வா வந்துட்டாரு, அல்லாஹ்வா வந்துட்டான் சொல்லலாம் என்ற ரீதியில அவன் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துல உங்களுக்கு இந்த உலகத்தில் நட்டமாகிவிடும், நாளை மறுமையில் மிகப்பெரிய நட்டம் இது. அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறானே, சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கானே. அஃபலா தக்கில்
கண்மூடி பின்பற்றாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. நான் சொன்ன வேதம் தான், நீ இதான் பின்பற்றணும் சொன்னா பின்பற்றாத, ஆய்வு செய். சரிதானா, என்ன சொல்லப்படுது, ஏது சொல்லப்படுது என்பதை வலிக்கு வரை நீ ஆய்வு செய்து நீ பின்பற்று. அப்பதான் உறுதிப்பாடு உனக்கு வரும். அப்படியே கண் முடிக்க கூடாத. அல்லாஹ்வுடைய வேதத்தையே இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமலை பேசி காட்டினா, நாம என்ன செய்யறோம்? யாரோ சொன்னாலும் மௌத்தாயிட்டாங்களா அவங்க அப்படின்னா அப்ப இதுதான் செய்யணும், ஒரு நாய் குறைஞ்சுதான் அதுக்கு இப்படிதான் வார்த்தை என்று சொன்னோம் என்று சொன்னால், இந்த மார்க்கம் அறிவு சார்ந்த ஒரு மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். அந்த அறிவுபூர்வமா இருக்கக்கூடிய மார்க்கத்தை அறிவு சார்ந்தும் நாளை மறுமையை சார்ந்து வாழக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வல்லல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தார். போதுமானவன் வாய்ப்பு இருக்கிறார். கணிதக்கூடிய எல்லா அருமை இஸ்லாமிய சகோதர தூதர் சொல்லாததை, அல்லாஹ் சொல்லாததை நம்முடைய மனோயிச்சின் அடிப்படையிலே இதை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோமோ, அல்லாஹ் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், என் மனசு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் வாழ்வேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நாளை மறுமையில மிகப்பெரிய கை சேர்த்தல் மாட்டிக் கொள்வோம். பல்வேறு உரைகள்ல பல்வேறு சந்தர்ப்பத்தில் நரகத்தை குறித்து சொல்வார்கள். அந்த நரகம் என்பது சாதாரண விடயம் இல்லை என்பதை நாம் ஒரே ஒரு வசனத்தின் மூலமா பார்த்து விடலாம். எப்பேற்பட்ட விலை நரகம் நரகம் என்று சொல்லுவாங்க. என்ன செஞ்சு நரகம்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த நரகத்துக்குள்ளான நீண்ட நெடிய ஒரு தண்டனைகள், நீண்ட நெடியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறான், சின்ன விளக்கம் கொடுக்கிறான். நரகம் என்று சொன்னா நீ வாழவும் மாட்ட, சாவவும் மாட்ட. அல்லாஹ்வுடைய விஷயம் முடிஞ்ச விஷயம். நரகத்துக்கு உண்டான டெஃபினிஷன் இதுதான் நரகம். ஏன் நரகத்தை அல்லாஹ் இப்படி கொடுக்கிறான்? உலகத்தில் உனக்கு அறிவு தந்திருக்கிறேன், சிந்திக்கும் ஆற்றலை தந்திருக்கிறேன், அதை உனக்கு வழிகாட்டக்கூடிய தூதரை தந்திருக்கிறேன், ஆசிரியர் அவனுக்கு தந்திருக்கிறேன். அவர் வாழ்ந்து காட்டினாரு, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில 23 வருட காலத்துல எல்லாத்தையும் புட்டு 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 வச்சுட்டாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அப்பவும் நான் என் பெரியவர் சொன்னதான் கேட்பேன், உங்களோட சொன்னதான் கேட்பேன், யாரா சொன்னா கேட்பேன் என்ற அடிப்படையில் இருந்தால் நான் எமோத்து ஃபீகா போலா ஐயா, நீ சாவே மாட்டேன், வாழவும் மாட்டேன். அதை மறுமையில நரகத்தை தூக்கி போட்டா இதான் நிலை. இப்படி நினைச்சு பாருங்க. நீ வாழ நினைச்சா வாழ முடியாது, செத்து வழிகண்டா சாவவும் முடியாது. அப்படியே ஒரு கற்பனை நினைச்சு பாருங்க. இந்த வார்த்தைய நம்மை கற்பனையில கொண்டு வந்து பாருங்க, எப்படி இருக்கும்? சில நேரங்கள்ல தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ ஏதோ பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்கும், அந்த அப்படியே போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும், கடுமையான நெருக்கடியா இருக்கும். அந்த நேரத்துல என்னதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அத கூட ரெண்டு மக்கள்கிட்ட சொன்னா கூட இதெல்லாம் ஒரு விஷயமா ஆறுதல் சொல்லுங்க. உலகத்துல 1000 மக்கள் இருக்காங்க. என் பிரச்சனை உங்களுக்கு சொன்னீங்க, எனக்கு நாளா பிரச்சனை கொடுங்க, இதெல்லாம் ஒரு நேரத்தை இல்ல, அல்லாட்ட சொல்லுடா, அரைச்சி இதை செய்ய முடிஞ்சு போதுதான், என்ன பிரச்சனை என்று சொல்லி ஆறுதல் சொல்வதற்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை சமூகமாடி வருவீங்க. மறுமையில யார் ஆறுதல் சொல்லுங்க? நரகத்துல போட்டா நான் செத்து விடுவேன் அல்லாஹ் என்று கேட்பீங்க. நான் செத்து போயிடுறேன், அல்லாஹ் சாவ விட மாட்டான், உங்களை சாவ விட மாட்டான். உலகத்தில் உனக்கு கொடுத்த அத்தனை அவகாசத்தையும் நீ இழிவா நினைத்தாய், வேணாம் நினைச்ச, இப்ப நீ அணிவி என்று சாவ நினைச்சாலும் சாக முடியாத ஒரு களம் அது. அப்பேற்பட்ட நிலைக்கு நாம் போகாம இருக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்க, தூதர் அல்லாஹ்வை கட்டுப்படுங்க. இதை தாண்டி இந்த மனுஷன் சொன்னா அவன் சொன்னா இதை சொன்னா இதுதான் மார்க்கம் என்று நீங்களா கற்பனை செய்து ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் நாளை மறுமையில கடுமையான நிலையில இது போன்ற ஒரு தண்டனை என்பதெல்லாம் நிறைய இருக்குது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருள் அடக்கம் என்பது ஒரே வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை என்பது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுக்கு பின்னால் நம்முடைய தண்டனையெல்லாம் எடுத்து பார்த்தால் நம்மால் ஜீரணிக்கவே முடியாது. அப்ப அப்பேற்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நீ காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையில நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நபிவழி
எப்போதுமே நமக்கு எந்த விதத்திலும் நரகம் நடத்தியிருக்காங்க. சொர்க்கம் தான் நமக்கு வரும். நபிகளை அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் போதுமானவன். வாயு நம்பிக்கை